ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சோம்பேறி சிக்கன். எஸ், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிற நேரத்தில் சிக்கனை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, நான் ஒரு 1/2 kg சிக்கன் வச்சுருக்கேன். அந்த சிக்கனில் இப்போ நான் வந்து மஞ்சத்தூளும் உப்பையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது ஒன்றுமே இல்லை, வீட்டில் இருக்க எல்லா மசாலாஸையும் எடுத்து போட்டுட்டு ஒரே ஒரு ஆனியனை கட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டு இதை கடாயில் வச்சு அப்படியே ஒரு 10 to 15 நிமிஷம் பரட்டி எடுத்திங்கனாலே இது ரெடி ஆகிடும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், லைட்டாக கொஞ்சோண்டு பெப்பரு, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு. இது வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்கும் இல்லையா, அதை அரைச்சி வச்ச பவுட்ரு இருந்தது, அது ஒரு 1/2 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூனு, தயிர் ஒரு 2 ஸ்பூனு, லெமன் 1/2 லெமன் அப்படியே பிழிஞ்சு விடுறேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை அப்படி சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு இப்போ நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாத்தையுமே நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கணும். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு எல்லாத்தையும் போட்டு பண்ணுறோமே எப்படி இருக்கும்னா நினைக்காதீங்க. இதை நம்ம பார்த்து பண்ணால் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இது அல்டிமேட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அவ்வளோதான், ரெடி பண்ணி வச்சிட்டோமா. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட வேண்டியது தான். ஸ்டவ் ஆன் பண்ணி இது மேலே நான் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன். இவ்வளோ தாங்க. நம்ம எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி ஜஸ்ட் ஒரு 10 to 15 நிமிஷம், 10 நிமிஷத்துலேயே சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளில வந்துடும். தண்ணி நல்லா விட்டுரும். நீங்கள் தண்ணியெல்லாம் இதில் ஆட் பண்ணவே கூடாது, அதுவே தண்ணி விட்டுரும் 10 நிமிஷத்தில். அப்புறம் அடுத்த பேலன்ஸ் 5 நிமிஷத்தில் அந்த வந்த தண்ணியெல்லாம் அப்படியே சுண்டி தொக்காயிடும். ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துலேயே வீட்டில் இருக்க மசாலாஸ் எல்லாம் போட்டு அழகாக சிம்பிளாக ரெடி பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுச்சு பாருங்கள் 10 நிமிஷத்துலேயே. அவ்வளோதான். இப்படியே நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் அந்த அப்படியே நல்லா தொக்கு மாதிரி சுண்டிடும், சிக்கனில் நல்லா ஒட்டி. 15 நிமிஷம் பண்ணாலே போதும். நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி. எப்போயாவது சோம்பேறித்தனமாக இருக்கும்போது வந்து நம்ம இந்தமாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க, சிக்கன் பாருங்கள் 15 நிமிஷத்துல எவ்வளோ அழகாக ஜூஸியாக வந்திருக்கு பாருங்கள். குத்துனாலே அப்படியே உடஞ்சிடுது பாருங்கள் அழகாக. இதை வந்து அப்படியே சாதத்தோடு பரட்டி சாப்பிட்டாலும் சரி, டிஃபனுக்கு ஒரு சப்பாத்தி தோசையோடு வச்சு சாப்பிட்டாலும் சரி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரச சாதத்துக்கு நான் ஒரு சைடிஷாக வச்சு தான் சாப்பிட போகிறேன் இதை. ஸோ இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.